வர அமாவாசை ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே பலி கொடுக்க ஏற்பாடு செய்யலாம். நாம புதுசா கட்டணமே பலிகுகை, அந்த இடத்துல தானே ஏற்பாடு செய்யணும். ஆமா. ஓம் சாந்தி. சாமியாரை பத்தி எழுதுறதுன்னு என்ன கசக்குறாரு. சும்மா பொழந்து கட்டிருக்கோம். இந்த உலகத்தில் எத்தனையோ அவதார புருஷர்கள் தோன்றி இருக்கிறார். அடுத்தது நான் சொல்லட்டா? அப்பேற்பட்ட அவதார புருஷர்கள் இந்த ராஜரிஷி ஒரு பெரிய அவதார புருஷன். அப்படித்தான் எழுதியிருக்கிறீங்க. படிக்கும் போது குறுக்க பேசக்கூடாது. சரி, மேல படி. அப்படிப்பட்ட அவதார புருஷர்கள் தோன்றியும் கூட இந்த பூமியை திருத்த முடியாது என்பதற்கு இந்த ராஜரிஷி ஒரு உதாரணம். ராஜரிஷி என்ற பெயரில் ஒளிந்திருக்கும் இவன் 1ஆம் நம்பர் அயோக்கியன். கடவுளின் பெயரை சொல்லி சில கீழ்த்தரமான வித்தைகள் மூலம் காசு பறிக்கும் இவன் 1ஆம் நம்பர் கபோதி பயல். ஆனந்தரசம் என்ற பெயரில் ஒரு விசேஷமான போதைப் பொருளை கலந்து கொடுத்து தன்னை நாடி வரும் பக்தர்களை முட்டாள்களாக்கி அவர்களுடைய சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொள்ளும் மோசக்காரர். தனக்கு விசேஷமான சக்திகள் வேண்டும் என்பதற்காக நரபலி கொடுக்கும் கொலைகாரன் இவன். போன நிறுத்து. இனிமேதான் முக்கியமான விஷயங்கள். ஆரம்பத்திலேயே சுயரூபத்தை காட்ட வேணாம்னு இறக்கம் காமிச்சாரு. ஏன் தப்பு? காயமுத்து மாறிமுத்து இவங்களை கவனிங்க. உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். ஷாஜகானை பத்தி நல்லபடியா எழுதணும். அதை உங்க பத்திரிகை ஆபீஸ்க்கே நாங்க அனுப்புவோம். இல்ல உங்க 2 பேரையும் நரபலி கொடுத்துருவோம். அதை யாராலையும் நிரூபிக்க முடியாது.